அனைவருக்கும் வணக்கம். நாமக்கல் மாவட்டத்தில் சமூக நீதி விடுதிகள் மூடப்படுகின்றன. அங்கு மாணவர்கள் சேர்க்கை இல்லாமல் மாணவர்கள் சேர்க்கை குறைந்து விடபடியால் மூடிவிட்டார்கள் அந்த விடுதிகளை. ஏனென்றால் அங்கு தண்ணீர் கிடையாது, சுகாதாரம் கிடையாது, காற்று வசதி கிடையாது, சாப்பாடு கிடையாது. அதில் மகா பெரும் ஊழல் நடந்து இருக்கிறது. ஒவ்வொரு விடுதிகளுக்கும் 1 கோடி ரூபா ஒதுக்கியிருக்கிறார்கள். அத்தனையும் அந்த நிர்வாக அதிகாரிகள் பகல் கொள்ளை அடித்து கொண்டு எதுவுமே செலவழிக்காமல் அந்த அரசு விடுதிகளை மூடி வருகிறார்கள். அப்படி இருக்கும் நிலையில் பழங்குடியினர், ஆதி திராவிட மக்கள் குழந்தைகள் எப்படி படித்து முன்னேற முடியும்? அவர்கள் அப்படியே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இந்த அரசாங்கம் சமூக நீதி விடுதிகள் என்று மாற்றினார்கள். அது வீண் பெருமைக்காகவா? அவர்கள் கல்வி பாதிக்கப்படுகிறது. அவர்கள் பொருளாதாரம் இருந்தால் பரவாயில்லை, எப்படி மேல் படிப்பு படிப்பார்கள்? நல்ல வேலைக்கு வருவார்கள். அந்த சமுதாயத்தினர் அவர்களை, பழங்குடியினரை, பிற்படுத்தப்பட்டவரை இந்த அரசாங்கம் காப்பாற்ற வேண்டும். மத்திய அரசும் காப்பாற்ற வேண்டும். இதை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எல்லா அரசியல் தலைவர்களிடம் நான் வேண்டுகோள் வைக்கிறேன். குழந்தைகள் கல்விதான் முக்கியம். வருங்கால தூண்கள் அவர்கள். கல்வி இல்லை என்றால் பொருளாதாரம் உயராது. ஆகினால் அனைவரும் சேர்ந்து முடிவெடுத்து அந்த சமூக நீதி விடுதிகளில் நல்ல சுத்தமான தண்ணீர், நல்ல அறைகள், நல்ல உணவு என்று ஏற்பாடு பண்ண அனைத்து கட்சியினரையும், அனைத்து தலைவர்களையும், சமூக ஆர்வலர்களையும், நீதிமன்ற நீதிபதிகளையும் நான் உத்தரவிடும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி